கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல் மற்றையவை என்ற திருவள்ளுவரின் வரிகளில் ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி ஒன்றுதான். தொட்டனை தூறும் மணற்கேணி போல் தோண்ட தோண்ட பெருக்கெடுக்கும் வல்லமை படைத்தது கல்வி ஒன்றுதான். மற்றவையெல்லாம் நிலையற்றது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஏடு தூக்கும் சிறுவர்களே நாளை நாடு காக்கும் தலைவர்கள் என்ற குழந்தை கவிஞரின் உன்னதமான வரிகளோடு எஸ்பி சஷ்வந்த் சரவணகுமார் ஃப்ரம் பாரதி அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேடில் விழிச்சம்ன்ற ஹார்ட் பிரேக்கிங் ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ தாங்க. இந்த படத்தோட டைரக்டர் அசோக் சாமிநாதன். இந்த படம் குழந்தை தொழிலாளர்கள் கதையை மையமாக வச்சு எடுத்த படம். இந்த கதையில் வர இனியன்ற சின்ன பையன் 7ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 8ஆம் வகுப்பு போகிற ஆசைப்படுறான். ஆனால் அவனோட குடிகார அப்பா, நீ படித்தது போதும், வேலைக்கு போய் எனக்கு சம்பாதிச்சு கொடுன்னு சொல்லிட்டாரு. படித்து நல்ல வேலைக்கு போ அப்படின்னு சொல்ல வேண்டிய அவங்க அப்பாவே படிக்கிற வயசுல வேலைக்கு போன்னு சொல்லிடுறாரு. குழந்தைகளின் வருமானம் குடும்பத்திற்கு அவமானம் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் அறிய வேண்டும். இனியும் அழுதுகிட்டே ஒவ்வொரு கடையா வேலை தேடி அலையிறான். கடைசியா ஒரு ஹோட்டல்ல ஹெல்ப்பர் வேலை கிடைக்குது. அவனும் அந்த வேலையை ஏத்துக்கிறான். அன்னைக்கு அந்த ஹோட்டல் முதலாளிக்கு கடன் கொடுத்த ஒருவர் அந்த காசை கேட்டு வர்றாரு. முதலாளி அவருக்கு பணம் எடுக்க வீட்டுக்கு போறாரு. அப்போ கடன் கொடுத்தவருக்கு டீ கொடுக்க இனிய வரான். வரையில ஒரு சட்டையில தெரியாம டீ ஊத்திருது. அந்த கடன் கொடுத்தவர் கோவப்பட்டு அவனை அடிச்சு திட்டிடுறாரு. வீட்ல இருந்து வந்த முதலாளியும் அவர் பங்குக்கு அவனை அடிச்சு வேலையை விட்டு துரத்திடுறாரு. அன்னைக்கு சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு முதலாளி வீட்டுக்கு போறாரு. போற வழியில இனிய தெருவிளக்குல படிச்சுட்டு இருக்கிறத அவர் பாக்குறாரு. அவர் நினைக்கிறாரு, ஐயோ படிக்க வந்த பையனை இப்படி திட்டி அமிச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அடுத்த நாள் இனி அதே கடைக்கு வேலைக்கு வரான். முதலாளியை அவனை மறுக்காம சேர்த்துக்கிறாரு. அன்னைக்கு சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் முதலாளி சம்பளம் தரையில இனி எனக்கு மட்டும் எதிர்காலத்துக்கு தேவைப்படுற விதமா 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை தராரு. இனி எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாளே அவனை ஸ்கூல்லையும் சேர்த்து விடுறாரு. இதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பறவை இனத்தில் குஞ்சுகள் இரை தேடுவதில்லை, தாவர இனத்தில் பூக்கள் செடியில் தாங்குவதில்லை, விலங்கினத்தில் குட்டிகள் வேட்டையாடுவதில்லை. ஆனால் 6 அறிவுள்ள மனித இனத்தில் மட்டும்தான் குடும்பச் சுமையை தாங்கும் தொழிலாளர்களை குழந்தைகள். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் 21A என்ன சொல்லுதுன்னா, 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாகவும், ஆர்டிகல் ஆர்டிகல் 51A என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது பெற்றோர்களின் கடமையாகவும் கூறுகிறது. ஏணியாய் உதவ இப்படிப்பட்ட முதலாளிகள் முன்வந்தால் குழந்தை தொழிலாளர்களே இருக்க மாட்டார்கள். எதிர்கால